ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக. நான் கர்த்தர். லேவியராகம் 19:18. ஆண்டவர் சொல்லுகிறார், உறுதியாக ஆணித்தரமாக, பழிக்கு பழி வாங்கிறதுலாம் என்னுடையது, நீ பழிக்கு பழி வாங்காம இரு, உன் ஜனத்தின் புத்தர் மேல் பொறாமை கொள்ளாத, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல நீ பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. நான் கர்த்தராகி ஆண்டவர் தான் இதை நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் ஆணித்தரமாக அந்த இடத்துல சொல்கிறார். என் கட்டளைகளை கை கொண்டு நடந்தால் நீ கண்டிப்பாக என்ன பண்ணுவ, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவேன்றது சொல்லாமல் சொல்கிறார். பாருங்கள், எனக்கு இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் யோசேப்பு தான். யோசேப்பின் சகோதரர்கள் அவனை மீது பொறாமை கொண்டு, இதில் என்ன ஆண்டவர் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரோ அதெல்லாம் செய்கிறாங்க. பொறாமை கொண்டு அவனை வறண்ட குழியில் போடுறாங்க. அப்புறம் எடுத்து எகிப்தியர்கிட்ட விற்கிறாங்க. அங்கே எவ்வளவோ பாடுகள். அவனுடைய சொப்பனம் நிறைவேறக்கூடாது என்பதற்காக அவன் ஒரு மிருகத்தை அடித்து அதை ரத்தத்தில் அவன் அங்கேயே கழட்டி துவைச்சி அதில் தோய்த்து அப்பாட்ட போய் ஏதோ ஒரு மிருகம் மகனை அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி பொய் வேற சொல்கிறாங்க. எல்லாம் பொய், திருடு, கொலை, எல்லாமே வார்த்தைகள், பொய்யான வார்த்தைகள் எல்லாமே அவங்க சகோதரருக்குள்ளே இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட சகோதரனுங்க பஞ்சகாலம் ஏற்பட்டு யோசேப்பு உயர்த்தப்படுறார். ராஜாவுக்கு நிகராக உயர்த்தப்பட்ட உடனே அங்கே பஞ்ச காலத்தில் யோசேப்பின் சகோதரர்கள் இந்த இடத்துல என்ன செய்கிறாங்க, எகிப்துக்கு அவங்க தானியம் வாங்குறாங்க. தானியம் வாங்கும்போது 10 தடவை பணிஞ்சு அவங்ககிட்ட விழுறாங்க. ஆண்டருடைய வார்த்தை நிறைவேறினது, சொப்பனம் நிறைவேறினது. எல்லாருடைய அரிக்கட்டை வணங்குற மாதிரி, சூரியனும் சந்த நட்சத்திரங்களும் 11 நட்சத்திரங்களும் இவனை வணங்குற மாதிரி எல்லாமே நிறைவேறு. அடிக்கடி விழுறாங்க கால். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த தடவையும் அதே மாதிரி என்ன செய்கிறாங்க, வராங்க. வந்த உடனே இவனுக்கு 2-3 தடவை வந்துட்டாங்க. சரி, இந்த தடவை நம்ம சொல்லிடணுன்ட்டு யோசேப்பை நினச்சி அடக்கி வைக்க முடியல. எல்லாரும் வெளியில் போங்கன்னு கூட இந்த எல்லா அதிகாரிகள் எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டாரு. யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகள் ஒருவரும் அங்கு அருகில் நிற்கவில்லை. ஆதியாகமம் 45:1. அவன் சத்தமிட்டு அழுதான். அந்த எகிப்தியர்கள் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். யோசேப்பு தன் சகோதரை பார்த்து, நான் யோசேப்பு, என் தகப்பனார் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்று கேட்குறாங்க. அவங்க சகோதரர்கள் பயந்து போய் கலக்கமாயிடுது. ஐயோ, நம்ம சரியாக மாட்டிக்கிட்டோம், நம்மளை இப்போ பழிக்கு பழி தீர்த்து க்ளோஸ் பண்ண போகிறான் அப்படின்னு நினச்சிட்டு ஒன்றுமே பதிலே சொல்ல. அப்போ யோசேப்பு தன் சகோதரை பார்த்து, 4 வசனத்தில் என் கிட்ட வாங்க, அவங்க கிட்ட போகிறாங்க. அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவரிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான் தான். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். எவ்வளோ பார்த்தீங்களா, அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஜீவரட்சணை உயிரோடு காப்பாற்றும்படியாக, இந்த பஞ்சத்தில் வாடி செத்து போகாதபடி அப்படி சொல்கிறது. அது தேசத்தில் இப்பொழுது 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருந்த போது இன்னும் 5 வருஷம் உழவும் மறுப்பும் இல்லாமல் பஞ்சம் இருக்கும். அதனால் உங்களுடைய பூமியில் உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடைய காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை விடத்துக்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதும் அதிபதியாக வைத்தார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறத பார்க்குறோம். பாருங்கள், அவன் நினச்சிருந்தா பெரிய அதிகாரி, டக்குன்னு ஒரு சொடக்கு போட்டிருந்தாலும் வீரர்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, பிடிச்சிட்டு போய் அவரை சிறைச்சாலில் அடைச்சிருப்பாங்க, அப்புறம் கொண்டு கூட இருப்பாங்க. ஆனால் பழிக்கு பழி வாங்காமல் அந்த கட்டளைகளுக்கு அவர் கீழ்ப்படிந்து மாறாக அன்பு செலுத்தி அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு அந்த கோசேன் நாட்டில் ராமசேஸ் என்னும் நல்ல பட்டணத்தில் அவங்கள குடியிருக்க வச்சு பஞ்சகாலம் முழுவதும் போஷித்து அவங்களே ஆதரிக்கிறார். அருமையான வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தரிடத்தில் நாம் அன்பு கூறணும்னா மற்றவர்களிடத்துல நம்ம
அன்பு கூறணும். யார் ஒரு பக்தியாக இருக்கிறாங்களோ பக்தியாக இருக்கேன்னு அடுத்த வீட்டில் என்ன நடந்தாலும் போய் உதவி செய்யாமல் இருந்தேன்னா அது சரியான அன்பு கிடையாது. எனவே நம்மிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்ந்து இப்படியாய் கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமீன். அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம், அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, வாழ்த்துகிற வணங்கிறப்பா. கர்த்தாவே அன்பு என்று சொல்லும்போது அன்பு செலுத்துவாயான்னு சொல்லும்போது கர்த்தாவே ஒரு சிலரை தவிர ஆண்டவரே மற்றவர்கள் ஆண்டவரே அதை கேட்டும் கேளாதவர் போல் இருக்கிறாங்க. அன்பு செலுத்த அவர்களால் முடியவில்லை ஆண்டவரே. அன்பு செலுத்தினாலும் மேலோட்டமான அன்பாய் இருக்கிறது, ஒரு கடமைக்காக வந்த அன்பாய் இருக்கிறது ஆண்டவரே. அப்படி அல்லாதபடி ஆண்டவரே நல்ல ஆழ்வியோடும் உண்மையோடும் முழு பலத்தோடும் முழு ஆவியோடும் ஆண்டவரை இடத்தில் அன்பு செலுத்த நீ கர்த்தா அன்பு செலுத்த நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிற ராஜா. இந்த நாள் முழுதும் கூட இருந்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாமா இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமீன், ஆமீன். நேற்றைய பதில்: குருடராய் இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது. யோவான் 9:40. இன்றைய கேள்வி: எந்த ஊர் எதற்கு சமீபமாய் ஏறக்குறைய எவ்வளவு தூரத்தில் இருந்தது? எந்த ஊர் எதற்கு சமீபமாய் ஏறக்குறைய எவ்வளவு தூரத்தில் இருந்தது?